இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ல ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஸ்டிக்கர் பத்தி ஃபுல் டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் செக்ஷன் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எந்த டேட் எந்த டைமிங்கில் எடுத்தீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். அதில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ண நினச்சாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிடுங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கு, எந்த டைமிங்கில் எடுத்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட்டாக ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த ஸ்டோரி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை ஷேக் பண்ணி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவங்களால பார்க்க முடியும். நீங்கள் நார்மலாக போடுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் மற்றவங்க உங்களோட ஸ்டோரிஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவங்க ரிவீல் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்துருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் கூடிய ஃப்ரேம் ஸ்டிக்கர்ஸ் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.